ஒரு கட்டடம் கட்ட போறேன் அப்படின்னு சொன்னா, முக்கியமாக அதுல தூண்கள், அதாவது பேஸ்மெண்ட் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்ட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணணும். அதே மாரி தான் நான் வந்து சொர்க்கம் போகணும் அப்படின்னா, என்னுடைய பேஸ்மெண்ட் நான் வந்து சொர்க்கத்தில போறதுக்கான அளவுக்கு என்னுடைய கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளணும். அந்த வகையில ஒரு கட்டிடத்துக்கு அந்த தூண்கள் எவ்வளவு முக்கியமோ, அதே மாரி இஸ்லாத்துடைய 5 தூண்கள் தான் நான் சொர்க்கம் போறதுக்கு முக்கியமா காணப்படுது. அது சென்டர் பில்லர நாங்க வந்து ஈமான் வைத்துக் கொள்ளுவோம். கூடுதலான மக்கள் மத்தியில அந்த ஈமான்ங்கிற சென்டர் பில்லர் மட்டுமாவது ஸ்ட்ராங்கா இருக்கிறதால தான் நிறைய பேர் வந்து வழி தவறி போனாலும் தௌபாவின் பக்கம் கொண்டு வராங்க. இந்த சந்தர்ப்பத்துல எப்படி அந்த 5 பில்லரை நாங்க கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்ப்போம். இந்த 5 பில்லர்ல சென்ட்ரல் பில்லர் ஈமான்னு சொன்னேன். அதே மாதிரி வளர்ச்சிக்கிற 4 பில்லரும் நோன்பு, தொழுகை, ஜகாத், ஹஜ். இந்த 4 விடயங்களும் இந்த 4 பில்லர்ஸும் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு செக் பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த 5 பில்லர்ஸும் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமானா கண்டிப்பாக சொர்க்கம் நுழையலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த 5 பில்லர்ஸையும் வந்து தினமுமே செக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த 5 பில்லர்ஸுமே உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகலாம். இந்த ஆன்மீக பயணத்துல தொடர்ந்து இணைந்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.